அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது எதிரிகளுக்கு யமனாய் விளங்கும் பரம்பூர் ஸ்ரீ வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் சிறப்புகள் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலம் மாவட்டம் ஜாகிர் அமாவாலயத்தில் அமைந்துள்ளது 500 ஆண்டுகள் பழமையான வெண்ணங்குடி முனியப்பன் ஆலயம். 24 மணி நேரம் திறந்திருக்கும் ஒரு காவல் தெய்வ வழிபாட்டு தலமாகும். பிள்ளி சூனியம், ஏவல், செய்வினை கோளாறுகள் மற்றும் கண் திருஷ்டி நீக்கவும், புதிய வாகன விபத்துகளை தவிர்க்கவும், முக்கியமாக எதிரிகளுக்கு யமனாய் விளங்கும் ஒரு அற்புதமான தெய்வம்தான் வெண்ணங்குடி முனியப்பன். அமாவாசை நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும் கட்டுவர்த்தனம் நடைபெறும். மிகவும் சக்தி வாய்ந்த தலமாக இது சேலம் மாவட்டத்தில் பார்க்கப்படுகிறது. ஏதேனும் புதிய வண்டி எவரேனும் வாங்கிவிட்டால் இந்த வெண்ணங்குடி முனியப்பனை வணங்காமல் சேலம் மாவட்டத்தில் இருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். சேலம் ஜாகிர் அமாவாலயத்தில் வெண்ணங்குடி என்ற மரக்குடி படர்ந்த பகுதியில் அமைந்து ஆவல் தெய்வமாக பக்தர்களுக்கு 24 மணி நேரமும் அருள் பாலிக்கிறார். அமாவாசை நாட்களில் செய்வனம், பிள்ளை சூனியம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. புதிய வாகனங்கள் வாங்குபவர்கள் இங்கு வந்து பூஜை செய்து விபத்துகளின்றி பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டி வழிபாடு நடத்துகிறார்கள். வேல்விலங்கு என்ற இரும்பு கம்பி மூலம் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. பய உணர்வு மற்றும் தீய சக்திகளை நீக்கும் தனித்துவமான வழிபாடு இங்கு நடைபெறுகிறது. 24 மணி நேரம் வாரத்தின் 7 நாட்களும் கோவில் திறந்திருக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் சிறப்பு அலங்கார பூஜைகள், வைகிரீடம் அணிவித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பயணத்தில் பாதுகாப்பு, மனபயம் நீக்குதல் மற்றும் செய்வினை நீக்குவதற்கு உகந்ததாக நம்பப்படும் சேலத்தின் முக்கிய காவல் தெய்வமாக இருக்கிறார் நம்முடைய வெண்ணங்குடி முனியப்பன். வெண்ணங்குடி முனியப்பனிடம் சென்று எதிரிகள் தங்களை கடுமையாக தீய சொற்களாலோ அல்லது கடுமையாக தாக்குகிறார்கள் என்றால் அவர்கள் செய்வது கண்டிப்பாக தவறு என உறுதி எடுத்துக்கொண்டு குடிமுனியப்பனிடம் வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் அவ்வளவுதான். அவருடைய வாழ்க்கையில் இன்னல்களை ஏற்படுத்தி உங்களுக்கு நல்லதை வழங்குவார். சுற்றுலாவுக்கு மட்டுமல்ல, ஆன்மீகத்திற்கு பெயர் பெற்ற ஊரான சேலத்தின் ஈஸ்வரன் பெருமாள், மாரியம்மன்கள் மட்டுமல்ல, காவல் தெய்வமான முனியப்பனுக்கும் சிறப்பு வழிபாடுகள் உண்டு. பூட்டு முனியப்பன், செட்டிகாட்டு முனியப்பன், தலைவெட்டி முனியப்பன், மேட்டூர் அணை முனியப்பன், இருட்டுக்கல் முனியப்பன் என திசைக்குறு முனியப்பன்கள் சேலம் மக்களின் காவல் தெய்வங்களாக இருந்தாலும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஜாகிர் அமாவாலயத்தில் கம்பீரமாக விற்றிருக்கிறார் வெண்ணங்குடி முனியப்பன். சிறப்பாக அருள் பாலிக்கிறார். சேலத்தை தாண்டி வாகனங்கள் பயணிக்கும் வெளியூர் பயணிகள் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் தங்கள் வாகனத்தை நிறுத்தி இவரை வழிபடாமல் செல்வதில்லை. காரணம், பயணங்களின் போது இந்த முனியப்பனை வேண்டி எலுமிச்சை கனி பெற்றால் அவரே உடன் வந்து விபத்துகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவதாக அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஆலயத்தை சுற்றிலும் முழுமையாக வெண்ணங்குடிகள் சூழ்ந்துள்ளதனால் இவருக்கு வெண்ணங்குடி முனியப்பன் பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புராண காலத்தில் அண்டகாசுரன் எனும் கொடிய அசுரனை அழிக்கும் பொருட்டு கந்தாயி அம்மன் என்ற பெயரில் தோன்றி அன்னை பராசக்தி லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, வால்முனி, கருமுனி, கும்பமுனி, சடைமுனி என 7 புதல்வர்களை உருவாக்கி அவர்கள் மூலம் அசுரனை அழித்ததாகவும், பிறகு அந்த 7 முனிகளும் ஒன்றாக்கி முனியப்பன் என்ற ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பதற்காகவும் அன்னையால் அனுப்பப்பட்டதாக வரலாறு. முனியப்பனின் அம்சமாக விளங்குபவரே வெண்ணங்குடி முனியப்பன். சுமார் 500 ஆண்டுகள் முன்னரே இந்த கோவில் மூலவரான முனியப்பன் வெண்ணங்குடி என்ற ஒரு வகை மரக்குடி படர்ந்த பகுதியில் அமர்ந்த நிலையில் விற்றிருக்கிறார். தவறை கண்டால் கண்டிக்கும் கண்களுடன் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு வலது கையில் வேலுடனும் இடது கையில் வாளுடனும் விற்றிருக்கிறார். 5 தலைமுறைகளை கடந்துள்ளது இந்த ஆலயம். முக்கியமாக இந்த ஆலயத்திற்கு வந்து எவர் எதை வேண்டினாலும் அது உடனடியாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். தங்களுடைய
வேண்டுதல்களை சீட்டுகள் எழுதி முனியப்பனின் சூலாயுதத்தில் கட்டினால் அந்த வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாக உள்ளது. அவ்வாறு கட்டி தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றியவுடன் அதற்குரிய நேர்த்திக் கடன்களை செய்து மகிழ்கிறார்கள். முக்கியமாக அமாவாசைகளில் செய்வினை, பிள்ளை சுனியம், ஏவல் போன்ற பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த பரிகார பூஜைகளும் எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி குழந்தைகள் முதல் பெரியவர் வரை திருஷ்டி கழிக்கப்படும் இங்கு பிரசித்தம். குழந்தை பேறு மற்றும் திருமணம் வேண்டி பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர். குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் தொட்டில் கட்டியும் பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர். இங்குள்ள வேல் விலங்கு எனும் சிறிய இரும்பு கம்பி கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தனால் தீய சக்திகள் விலகி பைய உணர்வு நீங்குவதாக நம்பிக்கை. கட்டுவர்த்தனம் என்ற பெயர் கொண்ட இந்த வழிபாடு சில குறிப்பிட்ட கோவில் மட்டுமே நடைபெறுகிறது என்பது தனி சிறப்பு. இக்கோவில்களில் 24 மணி நேரம் வாகன பூஜைகள் நடைபெறுகின்றன. சேலம் வழியாக நீங்கள் வேறு ஊர்களுக்கு பயணித்தால் அப்போது அவசியம் வள்ளித்துணை முனியப்பனை தரிசித்து ஆள் செய்யுங்கள் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக எதிரிகளுக்கு யமனாய் விளங்கும் ஒரு அற்புதமான தெய்வம்தான் வெண்ணங்குடி முனியப்பன். வெண்ணங்குடி முனியப்பனுக்கு அதாவது மது அருந்துபவர்கள் அதிகமாக இந்த ஆலயத்திற்கு வந்து தாங்கள் இனிமேல் குடிக்க மாட்டோம் என கயிறு கட்டியும் செல்கிறார்கள். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முனியப்பனை மனதில் நினைத்து கொண்டு இதுவரை நான் குடிக்க மாட்டேன், இத்தனை மாதங்கள் குடிக்க மாட்டேன் என மதுப்பிரியர்கள் எண்ணற்ற வேண்டுதல்களை வைத்து செல்லுகிறார்கள். முக்கியமாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் சிறப்பு அலங்கார பூஜைகள், வைரவ கிரீடம் அணிவித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவது என்பது சிறப்பு மிக்கது. பயணத்தின் பாதுகாப்பு, மனபயம் நீக்குதல் மற்றும் செய்வனை நீக்கத்திற்கு உகந்ததாக நம்பப்படும் சேலத்தின் முக்கிய காவல் தெய்வம்தான் வெண்ணங்குடி முனியப்பன். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.